எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்ல இருந்தது. அதோட பேரு சி-விஜில் ஆப். அந்த ஆப் மூலமா நம்ம எலெக்ஷன் டைம்ல ஏதாவது சம்பவம் நடக்கிறது அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட எனி பர்சன் யாராவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதில் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதில் வித்தின் 100 மினிட் 100 மினிட்க்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆல்சோ இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸாக அதில் இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு அதில் இருக்கிறது. ஸோ நம்ம பேர் நம்ம ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா அந்த அனோனிமஸ் முறையில் அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எந்த இடத்துலேருந்து அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க, எந்த டைமில் எடுத்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக் அதில் டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆகிடும். நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே அதில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம 1950 ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர் இது மாதிரி இதில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எனி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த நம்பருமே நமக்கு தெரியலாம் கூட 1950 இஸ் ஒன் நம்பர். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு 1950க்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கால் சென்டரில் அது போய் சேரும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் அட்டெண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு பதிலும் கொடுப்பாங்க. பதில் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேலப்பும் பண்ணுவாங்க. அது டிஓக்கு போகணுமா ஆர்ஓ கிட்டே போகணுமா அதுவும் அவங்க அலோகேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்டார் கேம்பெயினர் நம்ம 648 ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது 20 மார்ச்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு 27 மார்ச் இதுதான் கடைசி நாள். ஸோ இன்னைக்கு கடைசி நாள் ஸ்டார் கேம்பெயினர் அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்துடுறேன். ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அவங்களோட என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் எங்கே போகும் அந்த மாதிரி ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மெயின்லி அது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது நான் முடிச்சுட்டு சொல்றேன். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் 31 கொடுத்துருக்கோம். இது எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்னாக்க அவங்க ஏதாவது மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்ட் மீடியாவில் சரி, வீடியோ ஆர் எனி எலக்ட்ரானிக் மீடியாவில் கொடுக்கணுன்னாக்க எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் எடுக்கணும். அதில் 31 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் நிறைய இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலே வேறு பெயிண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலே பண்ணும்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு எடுத்து தான் அது பண்ணலாம். ஸோ அது மாதிரி எங்கெங்கே நமக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்குதோ நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டிஓ தலைமையில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரிமூவல் பார்க்கும்போது 3,16,151 316,151 பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து நாங்கள் அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து அது மாதிரி ப்ரைவேட் பர்சன்ஸ் டிஓ ஸ்டாஃப் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதில் 1,16,342 116,342 நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். Then coming to another important aspect, EPIC election photo identity card. இதில் கடந்த ஒரு வருஷத்திலே எலெக்ஷன் கமிஷன் இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட பழைய எபிக் கார்டு இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை வச்சுட்டு கூட நம்ம ஒரு ஆதாரமாக போயிட்டு போலிங் பூத்தில் நம்ம ஓட் போடலாம். பட் அதுலேயும் நமக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் ஆர் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முறைகள் இருக்கிறது. ஃபார்ம் 8 அதுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இதுவரைக்கு நம்ம எபிக் டிஸ்ட்ரிபியூஷன்
summaries here. Yeah. Special summaries. Yeah. Special summary revision le 17.53 lakhs ஆல்ரெடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்எஸ்ஆரில் வந்த அத்தனை வாக்காளர் யார் யார் அவங்களோட பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதோ அவங்க அனைவருக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எனிபடி ஹூ ஹாஸ் நாட் ரிசீவ்ட் அவங்க கிடைக்கல வாக்காளர் பட்டியலில் இருக்கே ஆனால் நம்மக்கிட்ட எப்பிக் இல்லைனாக்க நம்ம 1950 கால் பண்ணிட்டு சொல்லலாம், நம்மக்கிட்ட இமெயிலும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் நாங்கள் பார்ப்போம். அதே போல் நமக்கு கண்டினியூஸ் ரிவிஷனில் 7.26 lakhs எபிக் பிரிண்டிங் நம்ம இப்போ போயிட்டு இருக்கு. அதில் ஆல்ரெடி 4,38,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது நான் சொல்கிறேன் கண்டினியூஸ் ரிவிஷன் ஆஃப்டர் 22/1. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அவுட் ஆஃப் 7.26 lakhs 4.38 lakhs நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 2.88 lakhs இப்போ டெலிவரிக்கா வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னாக்கா வித்தின் 10 days இதுவும் நாங்கள் மேக்ஸிமம் பை 10th of April இதெல்லாம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.